நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் டூ இட் ரவுண்ட் நடக்குது. இதுக்கு பாடகர் விஜய் யேசுதாஸ், பாடகி மஞ்சரி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குட்டிஸ் எல்லாமே ஒரு போட்டியாளர் மற்றொரு போட்டியாளரோட சேர்ந்து மெகா ஹிட்டான டூ இட் பாடல எடுத்தது வேற லெவல்ல பாடி சாமையா வச்சிருக்காங்க. அந்த வகையில தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே தனித்துமை வாய்ந்த போட்டியாளரா இருக்க ஒரு சிறுவன் மற்றொரு போட்டியாளரோட சேர்ந்து சங்கர் மகாதேவனுடைய மன்மதராசா பாடலை எடுத்து வேற லெவல்ல ஆடி பாடி தெறிக்க விட்டதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையே ஆட்டம் போட வச்சு யாருக்கா கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காரு. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 ஆரம்பிச்சதுலேருந்து இதனுடைய கிராண்ட் லான்ச்லேருந்து ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்துக்கவர் தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சர்வேஷ். அவர் இந்த வாரம் விஜய் யேசுதாஸ் மற்றும் மஞ்சரி அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட டூ இட் ரவுண்ட்ல இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான பிபினாவோட சேர்ந்து தனுஷனுடைய திருடா தெரி படத்துல இருந்து தீனாவுடைய இசையில சங்கர் மகாதேவன் மற்றும் மாலதி லட்சுமணன் அவர்கள் பாடிய மெகா ஹிட்டான மன்மதராசா பாடலை எடுத்து அது தன்னுடைய கம்பீர குரல்னால ரெண்டு பேருமே வேற லெவல்ல பாடி அசத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெறிக்க விட்டு இருந்தாங்க. இந்த பாடல பாடும்போது அவங்க ஆடினது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கமே செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா சித்ரா அம்மா மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும்போது இந்த செட்ல யாருமே சீட்லயே உட்காரல, எல்லாருமே ஆட்டம் போட்டு இருந்தாங்க. அதுவும் நீங்க பாடினது ரெண்டு பேருமே ரொம்பவே பவர்ஃபுல்லா பாடி இருந்தீங்க, என்ஜாய் பண்ணி பாடி இருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான விஜய் யேசுதாஸ் மற்றும் மஞ்சரி அவர்கள் சொல்லும்போது ஒரு காம்படிஷன்ல இந்த மாதிரி என்ஜாயபிள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேருமே ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே மேடைக்கு வந்து பாராட்டி அவங்களும் அவங்க கூட சேர்ந்து பாடி ஆட்டம் போட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க ரெண்டு பேருக்குமே கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு வாரமும் வேற லெவல்ல பாடி அசத்துற நம்ம சர்வேஷ பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த டூ இட் ரவுண்ட்ல மன்மதராசா பாடல எடுத்து ஆடி பாடி பெர்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆட வச்சிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.